ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சீரியல்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிட்டு வரவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் இப்போ என்ன பண்றாங்க, அவங்களுடைய நிஜ குடும்பம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சீரியல் குழந்தை நட்சத்திரமா நடிச்ச ஷெரின் ஃபர்கானா, மௌனராகம், பாக்கியலட்சுமி, எதிர்நீச்சல், பைரவி, பொம்மை உள்ளிட்ட சீரியல்லாம் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கிறாங்க. இப்பவும் நடிச்சுக்கிட்டு வராங்க இவங்க அம்மாவுடன். அடுத்த சீரியல் குழந்தை நட்சத்திரமான ரியா மனோஜ் சன் டிவியில் அபியும் நானும் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஹார்ட் பீட் அப்படிங்கிற சீரியல்லையும் இப்போ ப்ரெசண்டாக வினோதினி அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிட்டு வராங்க. இவங்க ஃபேமிலி, இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அடுத்த சீரியல் குழந்தை நட்சத்திரமா நடிச்ச நிதிஷ் குட்டி அபி நானும் அப்படிங்கிற சீரியலில் இவங்களும் ஒரு குட்டி பையனாக நடிச்சிருப்பாங்க இவங்க ஃபேமிலியுடன். ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற சீரியல், இந்த சீரியல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த டைமில் இந்த சீரியலில் பிரகஷிதா நடிச்சிருப்பாங்க. சந்திரமுகி அப்படிங்கிற மூவியில் கூட பொம்மி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க குழந்தை நட்சத்திரமா. லாங் கேப்புக்கு அப்புறமா டிரெக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ சீரியல் நடிச்சிட்டு வராங்க. தாயுமானவள் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு, ஒரு மகளும் இருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாகவும் இருந்துட்டு வராங்க. மை டியர் பூதம் அப்படிங்கிற சீரியல் 2004 இந்த சீரியல் ஒளிபரப்பாக்கப்பட்டது. மாஸ்டர் பரத் பற்றின ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். போக்கிரி, வியாபாரி, சிலம்பாட்டம் என பல படங்கள் தமிழில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு குண்டு பையனாக நடிச்சிருப்பாங்க. சீரியல்லையும் ராஜராஜேஸ்வரி, மை டியர் பூதம் இந்த 2 சீரியலும் நடிச்சிருக்காங்க. இந்த 2 சீரியலுமே ஒரு பிரபலமான ஹிட் சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம மாஸ்டர் பரத் தெலுங்குல படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. ஏஜ் 30 ஆகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அதே ராஜராஜேஸ்வரி சீரியலில் நடித்த நடிகை நிவேதிதா தாமஸ், இவங்க இந்த சீரியல் மட்டுமல்லாமல் மை டியர் பூதம் சீரியலும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க மூவிஸ்லையும் குருவி மூவியில் குழந்தை நட்சத்திரமாக நம்ம விஜய்க்கு சிஸ்டராக நடிச்சிருப்பாங்க. தொடர்ந்து பெரிய பொண்ணா, ஜில்லா, பாபநாசம், தர்பார் உள்ளிட்ட படங்கள் ஹீரோயினியாக நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கும் ஏஜ் 30 ஆகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. இது இவங்களுடைய ஃபேமிலி. மை டியர் பூதம் அப்படிங்கிற சீரியலில் மூசா அப்படிங்கிற ரோலில் அபிலேஷ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலுக்கு அப்புறம் ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு படிக்கிறதுக்கு போயிட்டாரு. அவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. லாங் கேப்புக்கு அப்புறமா சினிமாவிலே ப்ரொடியூசராக பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்தாங்க. இப்போது ப்ரொடியூசர் மேனேஜராகவும் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வராங்க. குடும்பஸ்தன் அப்படிங்கிற மூவியில் கூட இவங்க தான் மேனேஜராக பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட இன்டர்வியூவில் நிறைய இன்டர்வியூ இவங்களுடைய இன்டர்வியூ பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அதே பார்த்தீங்கன்னா மை டியர் பூதம் சீரியலில் கௌதம் அப்படிங்கிற ரோலில் கௌதம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய புகைப்படம் மட்டுமே பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. அதிகமாக இவங்களை பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியலில் 2 குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லிசா ராஜ்குமார், இவங்க ஒரு குழந்தை நட்சத்திரம். கேமா அப்படிங்கிற ரோலில் இந்த சீரியல் நடிச்சிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக வினோதினி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு வராங்க இவங்களுடைய அம்மாவுடன். அதே சீரியலில் ரக்ஷா பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. லட்சுமி அப்படிங்கிற ரோலில் பாரதி கண்ணம்மா சீரியலில். இவங்க யார் அப்படின்னா சீரியல் ஆக்டர் ஷாம், இவங்களுடைய 2வது மகள். இவங்க மூவிஸும் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. மணமகன், ரெமோ உள்ளிட்ட மூவிஸ்லாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. சீரியலில் பாரதி கண்ணம்மா சீரியல் நடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இப்போது படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வராங்க. அடுத்த குழந்தை நட்சத்திரமான நிவாசினி, அதாவது பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த ரக்ஷா அவங்களுடைய சிஸ்டர் தான் இவங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல் ஆக்டர் ஷாம் அவங்களுடைய மூத்த மகள். கல்யாணம் முதல் காதல் வரை, செந்துரப்புவே உள்ளிட்ட சீரியலில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்திட்டு வராங்க. ஆனால் 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேருமே யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. கிருத்திகா பாலசுப்ரமணியன் மௌனராகம் 1 அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருக்காங்க. சக்தி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்காங்க இவங்க அம்மாவுடன். சித்தி 1 சீரியலில் நடித்த நடிகை ஹேமலதா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலில் மூவிஸ்லையும் குழந்தை நட்சத்திரமாக சூரிய வம்சம், பாஷா, சேது என ஒரு 10 படங்களுக்கு மேலே குழந்தை நட்சத்திரமாக நடிச்சுட்டு சீரியலில் அதுக்கப்புறம் தென்றல் உள்ளிட்ட சீரியல் நடிச்சிருக்காங்க. தென்றல் தீபா அப்படின்னு சொன்னால் இவங்களை கண்டிப்பாக தெரியும். இப்போ எந்த ஒரு சினிமா மற்றும் சீரியலில் நடிக்கலை. திருமணம் ஆகிருச்சு, 2 மகள்கள் இருக்கிறாங்க. இன்ஸ்டா பக்கத்தில் செம ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. 7C சீரியல் 2012 இந்த சீரியல் வெளியாகி இருந்தது. ஒரு ஸ்கூல் லைஃபை சீரியலாக கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி சாரெலாம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏங்குற அளவுக்கு இந்த சீரியல் அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த சீரியல் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் முதல்ல ஸ்ரீது கிருஷ்ணன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வெண்ணிலா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து மெல்ல திறந்தது கதவு, கல்யாணமாம் கல்யாணம், ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. மூவிஸ்லையும் 10 என்றதுக்குள்ள, இருட்டு அறையில் முரட்டு குத்து மூவிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ ப்ரெசெண்டாக மலையாள சீரியல் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க. குழந்தை நட்சத்திரமா 7C சீரியல் நடிச்சிருப்பாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம்.
அதே 7C சீரியல் கேப்ரிலாம் நடிச்சிருப்பாங்க. கேபி அப்படிங்கிற ரோல். இவங்களும் மூவிஸ்ல 3, சென்னையில் ஒரு நாள், அப்பா, வருணன் உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. சீரியல்லையும் மூவிஸை விட சீரியல்ல இவங்களுக்கு ஒரு சீரியல் நடிகையா அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஈரமான ரோஜாவை சீசன் 2லையும் இப்போ பிரசண்டா மருமகள் அப்படிங்கிற சீரியல் சன் டிவில நடிச்சிட்டு வராங்க. 7C சீரியல் இசை அப்படிங்கிற ரோலில் ஸ்ரீமதி நடிச்சிருப்பாங்க. குழந்தை நட்சத்திரமா டப்பிங் இப்போ ஆர்டிஸ்டாக இருந்துட்டு வராங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் காமெடி அண்ட் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த 7C சீரியலில் ஸ்ரீநிதி சுதர்சன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியலை இவங்களும் நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. பகல் நிலவு, வள்ளி, யாரடி நீ மோகினி, புது புது அர்த்தங்கள், என்றென்று பொன்னகை அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல் இவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். சைல்டு ஆர்டிஸ்டான தீக்ஷி சன் டிவியில் கண்மணி அப்படிங்கிற சீரியலையும், ஜி தமிழில் யாரடி நீ மோகினி, மனசெல்லாம் அப்படிங்கிற சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு வராங்க. இவங்க அம்மா பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜான்சி மற்றும் தீக்ஷி அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஒரு பொட்டிக் ஒன்று வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இவங்களை பற்றி தெரியும். இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு செகண்டாக மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. நீயான ஷோவில் கூட இவங்க 2 பேரும் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட நம்ம தீக்ஷி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த குழந்தை நட்சத்திரமான லிதன்யா சுந்தரி சீரியலில் நடிச்சிருக்காங்க. இப்போ செல்லமே செல்லம் அப்படிங்கிற சீரியல் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு வராங்க குழந்தை நட்சத்திரமா. இது இவங்களுடைய ஃபேமிலி. கண்ணை கலைமானே அப்படிங்கிற சீரியலில் தமிழ் அப்படிங்கிற ரோலில் நடித்த சம்யுக்தா இப்போ ப்ரெசென்ட்டாக இவங்க கௌரி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணாக நடிச்சிருக்காங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. இவங்க ரொம்பவே இப்போ சூப்பராகவும் கௌரி சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. பாக்யலட்சுமி அப்படிங்கிற சீரியலில் நடித்த நேகா மேனன் இனியா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணமாகிற வரைக்கும் இந்த சீரியலில் நடிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சீரியலுக்கு முன்னாடி வாணிராணி சீரியலில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இவங்க ஃபேமிலியோட இவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. அதே பாக்கியலட்சுமி சீரியலில் நீலா பாப்பா அப்படிங்கிற ரோலில் நடித்த கிருத்திஷா இவங்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க. இந்த சீரியலை ரொம்பவே க்யூட்டாகவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரித்திகா தமிழ்ச்செல்வி இவங்களுக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. இப்போ இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியலில் கயல் அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பாவை நடித்த ஹாசினி இவங்க ஃபேமிலியுடன் இவங்களும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ரொம்பவே க்யூட்டாக கயல் பாப்பா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே க்யூட்டாகவும் இருப்பாங்க. அடுத்த குழந்தை நட்சத்திரமான சர்வேஸ் ராகவ் தாலாட்டு அப்படிங்கிற சீரியலையும், பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியலில் குட்டி கண்ணனாகவும், சுந்தரி, இப்போ செல்லமை செல்லம் சீரியல் வரைக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா சர்வேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. குட்டி பையனா தாலாட்டு சீரியலில் தொடங்கி இப்போ கொஞ்சம் பெரிய பையனாக தெரியுறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தை நட்சத்திரமாக சீரியலில் நடிச்சிட்டு வர குழந்தை நட்சத்திரங்களுக்கு இவங்க ரொம்பவே க்யூட்டாக நடிச்சுப்பாங்க, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.